ஐபிஎல் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ம். முதல் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட. ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? வாட் வி கோயிங் ஃபார்? ஆர்சிபி பேட்டிங் செகண்ட் எடுப்பாங்க. டாஸ் வின் பண்ணா டாஸ் வின் பண்ணா டாஸ் வின் பண்ணா சேஸ் சேஸ். பிகாஸ் ஆஃப் சின்னசாமி ஸ்டேடியம். ஜி 1 இயரா கிட்டத்தட்ட மேட்சே ஆடல. ம் அரௌண்ட் 1 இயர் சுத்தி மேட்ச் ஆடல. ம். ஸோ நீங்க இன்னுமே பேக் பண்றீங்களா? ஆமா, சின்னசாமி ஸ்டேடியம் ஆல்வேஸ் வந்து பேட்டர்ஸ் பேரடைஸ். ஸோ வந்துட்டு தேவையில்லாம அது உங்களுக்கே தெரியும், ஆர்சிபி பவுலர்ஸ் சோக் ஆயிடுவானுங்க. ஏமாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஒரு 230 அடிச்சு திடீர்னு ஹெட் கிளிக் ஆகி, இல்ல அபிஷேக் சர்மாக்கோ இவ்வளவு நாள் ஃபார்ம் அவுட் திடீர்னு கிளிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இனிஷியல்லையே அடிச்சிருவானுங்க. அப்புறம் பவுலர்ஸ் மனசு விட்டுருவாங்க. மனசு விட்டாங்கன்னா திரும்ப காட் இல்ல, ஹெட் இல்லையா, இல்ல ஹெசல்வுட் ஹெசல்வுட் இல்ல, ஹெசல்வுட் காட் இல்ல. புவி கொஞ்சம் சமாளிப்பாப்ல. புவி வந்துட்டு புவி ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச்ல வரும், ஒரு 4-5 சீசன் விளையாண்டாப்ல. எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் எல்லா பேட்ஸ்மேனோட புவி வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வேர்ல்டுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. புவி வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. சப்போர்ட் வேணுமே, டஃபி வச்சு சப்போர்ட் பண்ணுவீங்களா? டஃபி கிராஸ் சீம் தான் போடுவாப்ல. டஃபி மோஸ்ட்லி கிராஸ் அடிச்சு போடுவோம், பிரச்சனையே அதுதான். டஃபி கிராஸ் சீம்ல அடிச்சு போடுவாப்ல. அந்த பிச்சில் என்ன பிரச்சனைனா, நீங்க அடிச்சு போட்டு மிஸ் ஹிட் ஆனா கூட ஈஸியா 6 போயிடும் இந்த ஸ்டேடியத்துல. ஸோ மிஸ் ஹிட்டே இந்த அடிச்சு போடும் போது மிஸ் ஹிட் தான் நிறைய ஆகும். மிஸ் ஹிட் கேச்சஸ் நிறைய வரலாம், ஆனா மாட்டலன்னு ஏன்னா பிகாஸ் ஒரு 140 மேல கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா போடுற பவுலர் டஃபி. அப்போ 140 மேல போது மிஸ் ஹிட் 6ஆவும் போகலாம், கேட்சும் ஆகலாம். கீப்பர்கள் தலைக்கு நேரா போடுவோம். ஆமா, ஸ்ட்ரெயிட் பின்னாடி 6 போகும். உங்க ஆட்கள் பார்த்தா அங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வச்சிருக்கீங்க. அந்த பக்கம் வந்து டிராவிஸ் செட், இஷன் கிஷன், அபிஷேக் சர்மா, 3 பேர் பேக். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் நான் சொல்றேனே, புவியே எடுத்துடணும். அவனுக்கு புவியே எடுத்துடணும். அபிஷேக் சர்மாவை ஹெட் எல்லாம் நிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு நம்ம தலையில நம்மளே மிளகா அரைச்சிக்கிறது சமம். அவனுக்கு நின்றுட்டானுங்க, பவர் பிளேவை கடக்க விடக்கூடாது. பவர் பிளேக்குள்ள 2 பேரை தூக்கிடணும். 3 பேரை தூக்க முடியுமான்னு தெரியல. 2 பேரை தூக்கிட்டா ஈஸி கேம் ஃபார் ஆர்சிபி. கோலி கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல தான் வருவாப்புல. சீசன் கண்டிப்பா நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாரு. கோலி கூட சால்ட் தான் இறங்கணும். சால்ட் இறங்கினாதான் கரெக்டா இருக்கும். கோலிக்கு வந்து உப்பு தான் இறங்கணும், கண்டிப்பா இறங்கணும். சால்ட் வந்தாப்புலனா தான் கோலி கொஞ்சம் ஃப்ரீயா விளையாட முடியும். சால்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பால். கோலி கொஞ்சம் அப்படியே ஒரு செட்டில் ஆகிக்கலாம் ஒரு 2 ஓவர். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பக்கம் பவுலர் பாத்தீங்களா? நீங்க இவ்வளவு பேசுறீங்க, அந்த பக்கம் பவுலர்ஸ் பாத்தீங்களா? அந்த பக்கம் உனாத் கட், ஹர்ஷல் பட்டேல், கமின்ஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல் டவுட்னு சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. கமின்ஸ் வந்து கமின்ஸ், அப்புறம் ஃபுல்லா பேசிருக்கான். மலிங்கா இன்னும் உள்ள வரல. எல்லாருமே வந்து ஒரு 250 ரன்ஸ் தர மாதிரி போல வச்சிருக்காங்க. என்ன அந்த ஹார்ஸ் தூக்கி போடுவான், அவன் தான் போட்டேன் கோலி எடுத்தான்னு நினைக்கிறேன், அவன் போடுவான். மத்தபடி கம்யூனிமெண்டிஸ் இருக்கலாம். மத்தபடி பவுலர்ஸ் கம்யூனிமெண்டிஸ் ஒரு லெவலுக்கு ஆல்ரவுண்டர் தான், நல்ல ஆல்ரவுண்டரே. போன சீசன்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்டான கேட்ச பிடிச்சாப்புல, கோல் கீப்பர் கேட்ச். ஆமா, சூப்பர் கேட்ச். கம்யூனிமெண்டிஸ் நல்ல ஹேண்டி பை தான் எப்பவுமே, அவன் எந்த டீம்ல இருந்தாலும் சரி. ஆனா இறக்க மாட்டானு. ஆமா, இவங்க 11th காம்பினேஷன் செட் ஆகலன்னு நிறைய மேனேஜ்மெண்ட்ல இதுதான் பிரச்சனையே. 11th காம்பினேஷன் இவங்க நினைக்கிற மாதிரி அமையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் ஹேண்டடா மேட்சை டர்ன் அரவுண்ட் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் பெஞ்சில தான் இருப்பான். சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை. சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பல பிளேயர்ஸ் வருஷ கணக்கா பெஞ்ச் தேய்ச்சிட்டு பெஞ்ச்லயே தான் இருப்பான். அவனோட பொட்டன்சியல் வெளியவே வந்திருக்காது. மிஞ்சி போனா ஏதாவது ஒரு 2 ஓவர் சப் ஃபீல்டிங்க்கு வேணா உள்ள வந்திருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் எவ்வளவு அடிப்பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்? இல்ல சீசன், என்ன அடிப்பாரு, எவ்வளவு ரன் அடிப்பாரு? எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 27 வேர்ல்டு கப்ல அண்ணாவை தூக்கணும்ட்டு கங்கணம் கட்டி சுத்துறானுங்க. எப்படியாச்சும் தூக்கிடணும், இந்த ஹீரோயிசம் வர்ஷிப் கல்ச்சரை ஒழிச்சிடணும்னு கம்பீர் சுத்தராப்புல. அதுக்கு எங்க அண்ணாவோட ஆக்சுவலா இது வந்துட்டு அவனோட இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸோட இன்டர்நேஷனல் கரியர் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த லீகுக்கும் சம்மந்தமே இல்லதான். இதுல கோலி 1000 அடிச்சாலும் சரி, இல்ல என்டையர் சீசன் சேர்த்து 100 ரன் அடிச்சா கூட இதுக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் கோலிக்கு சம்மந்தமே இல்லதான். ஆனால் செலக்டரும் கோச்சும் அகைன்ஸ்டா இருக்கும் போது கோலி வந்து ஆல்வேஸ் லவ்ஸ் பிரஷர். கோலி வந்துட்டு லைக் மத்த பிளேயர் மாதிரி இல்ல. கோலி போத் ரோஹித் 2 பேருமே லவ்ஸ் பிரஷர். பிரஷர் இருந்தா நல்லா அன்னைக்கு அந்த
வந்து ரோஹித் வந்து ப்ரெஷர் வந்துட்டு பேட்ஸ்மேனா எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ கேப்டனா ப்ரெஷரை வந்துட்டு சூப்பர் டூப்பரா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல போய் ரோஹித் கேப்டன்ஷிப் பண்ணா மேட்சை சேஃபா எப்படியாச்சும் முடிச்சிருவாப்புல. இதுவே கோலி வந்துட்டு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல பேட்டிங் பண்ணணும். ப்ரெஷர் வந்து எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ அந்த லெவலுக்கு கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சொல்றீங்க? நான் எதிர்பார்க்கறது 900+. பெருசு பீஸ்டா இருக்கணும் இந்த சீசன்ல. பீஸ்டா இருந்தாதான் நான் இங்க கோலி கிட்ட 900 எதிர்பார்க்கறேன்னா ரோஹித் கிட்ட இருந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 800 ரன்ஸ் ஆச்சு எதிர்பார்க்கறேன். பிகாஸ் கோலியை தூக்குறத விட இப்ப அவனுக்கு ரோஹித்தை தூக்குறது ஈஸி கேட்ச். பிகாஸ் ஆஃப் கேப்டன்சியே இல்ல. அவனுக்கு வந்து ரோஹித்தை தூக்குறதுக்கு ஈஸி கேட்சா கொடுத்துடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன்.